ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் முதல் 10 நாடுகளில் ஒரு நாடாக இந்தியா விளங்கிட்டு இருக்கு. டெக்னாலஜிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. இருந்தாலுமே வெளிநாடுகளில் ஒரு காரில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நிறைய கார்கள் இந்தியாவில் கிராஷ் டெஸ்ட்டில் 0 ஸ்டார் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கார்கள் எந்தெந்த கார்கள் 0 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். மாருதி சுசுகி செலரியோ நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு மாடல். செலரியோவில் ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மாருதி 14 எடிஷனில் செலரியோ கிடைக்குது. பேசிக் எடிஷனில் எந்த ஃபியூச்சர்ஸும் கொடுக்கல. டாப் வேரியண்ட்டில் எல்லா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏர் பேக்ஸ் இந்த மாதிரி சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எல்லா எடிஷன் கார்லையும் கொடுக்கறது கிடையாது. மாருதி சுசுகி செலரியோ 4,80,000 ஆன் ரோட் ப்ரைஸ்லேருந்து 6.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிது ஆன் ரோட் ப்ரைஸில். மாருதி சுசுகி செலரியோ அடல்ட் பெரியவங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 0 ஸ்டார் வாங்கியிருக்கு. குழந்தைங்களோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கு. ரெனால்ட் குவிட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்தியாவில் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்க ஒரு குட்டி கார் எது அப்படின்னா கண்டிப்பாக ரெனால்ட் குவிட்டாக தான் இருக்கும். இந்த கார் 12 எடிஷனில் கிடைக்கிது. 3.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. இந்த கார் பெரியவங்களோட சேஃப்டி அப்படின்னு வரும்பொழுது 0 ஸ்டார் வாங்கியிருக்கு. குழந்தைங்களோட சேஃப்டின்னு வரும்பொழுது 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஹூண்டா ஏயோன் அப்படின்னு நல்ல சேல் ஆகிட்டு இருக்க ஒரு கார். இந்த கார் 3.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இந்த கார் 13 எடிஷனில் வந்துட்டுருக்கு. இந்த காரும் பெரியவங்களோட சேஃப்டியில் வரும்பொழுது 0 ஸ்டாரும் குழந்தைங்களோட சேஃப்டின்னு வரும்போது 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. ரெனால்ட் டஸ்டர் ஒரு எஸ்யூவி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெனால்ட் டஸ்டராக தான் இருக்கும். நிறைய பேர் டஸ்டரை ரொம்பவே பிடிச்சி வாங்கிட்டு இருக்காங்க. டஸ்டர் 10 எடிஷனில் கிடைக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா 10 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸ்லேருந்து 17 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ரெனால்ட் டஸ்டரும் பெரியவங்களோட சேஃப்டி அப்படின்னு வரும்போது 0 ஸ்டாரும் குழந்தைங்களோட சேஃப்டி அப்படின்னு வரும்போது 2 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. மகேந்திரா ஸ்கார்பியோ இதுவும் ஒரு சூப்பரான எஸ்யூவி. மகேந்திரா ஸ்கார்பியோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லுக்கில் ஒரு கார் தான் இந்த கார். 15 எடிஷனில் கிடைக்குது. இந்த காரோட விலை பார்த்தோம் அப்படின்னா 11 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஸ்கார்பியோலையும் பெரியவங்களோட சேஃப்டி அப்படின்னு வரும்பொழுது 0 ஸ்டாரும் குழந்தைங்களோட சேஃப்டி அப்படின்னு வரும்பொழுது 2 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. கார் அப்படின்னு வாங்கும்பொழுது எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எப்போ வேணால் நடக்கலாம். அதனால் ஒரு கார் வாங்கும் பொழுது விலையை மட்டும் பார்க்காம ஓரளவுக்கு கொஞ்சமாவது அந்த காரில் சேஃப்டி இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே நமக்கு நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.